ரசப்பாட்டுக்காரின்னு ஒரு படம் எடுக்க பிளான் பண்ணீங்க. அதுக்கு ஒரு சின்ன சேஞ்சு. அது இப்ப நாங்க டைட்டில மாத்திட்டோம். நீங்க பட்டிக்காட்டு பாட்டுக்காரி. ஐயோ, சொல்லி முடிக்கிறதுல படம் முடிஞ்சிருமே. இல்ல அந்த அழகு அப்பதான் வருது. பட்டிக்காட்டு பாட்டுக்காரி. பாட்டுக்காரி. பட் எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம், குன்னக்குடி வைத்தியநாதன்ற ஒரு ஜீனியஸ் அவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு ஃபர்ஸ்ட் போட சொன்னார் பாட்டு. ஆமா. அப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸ் உங்க படத்துக்கு பாட்டு போட்டிருக்காரு. ஆமா. அதை எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கிற படத்துக்கு. ஆமா. எவ்வளவு பாட்டு போட்டாரு? 8 பாட்டு போட்டார். 8 ஒரே பாட்டா? 8 வெவ்வேறு சிச்சுவேஷனுக்கு. என்ன சிச்சுவேஷன்? இது வரைக்கும் எந்த படத்துலயும் பாடல்கள்னால கதை மூவ் ஆகாது. நம்ம ஒரு படம் தான் பாடல்களால கதை மூவ் ஆகுது. ஆடியன்ஸ் மூவ் ஆயிட்டா ஆடியன்ஸ் எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு படம் எடுக்கணுங்கிறது நீங்க சின்ன வயசுல ஆரம்பிச்சீங்க போல இருக்குல்ல. எம்ஜிஆர் யங் டேஸ்ல இருந்த போது அப்ப ஆரம்பிச்சீங்க? இல்ல நான் ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். நிஜமாவா? எந்த படம்? முதல் படம் 81ல ரிலீஸ் ஆச்சு. கல்தூன் பாலைவனை சோலை கூட. கல்தூன் சிவாஜி அண்ணா. ஓ, சிவாஜி அண்ணாவா? ஆமா. அடுத்தது நான் நடிச்ச படம் பேரு வெளிச்சத்துக்கு வாங்க. ஓ, கரண்ட் கட்ட பத்தி தானே? நானும் ராஜேஷ். மிகப்பெரிய படம் அது. நல்ல பேனர்ல பண்ணாங்க. படம் ஏதோ சரியா ஓடல. என்ன காரணம்? அது ஆடியன்ஸ் ஓடுனாங்களா? ஆடியன்ஸும் ஓடல. ஆடியன்ஸ் வர முடியல உள்ள. கூட்டிட்டீங்க. அது என்னன்னே தெரியல.